வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசின் உண்மையான நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தனது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு வீடியோ மூலம் வேண்டுகோள். இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் எனவும் சூளுரை. புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான தேவை மிக அவசியம். இருமொழி கொள்கையால் அண்டை மாநிலங்களை விட நமது இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி பதிவு. மொழி உணர்ச்சி குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். மொழி தேர்வு எது என எங்களுக்கு தெரியும் என ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சென்னை வருவதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு. கிண்டி ஐஐடி அருகே கருப்பு கொடி காட்டி போராட்டம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஆளுநரின் கருத்து அவசியமற்றது என்றும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. நாட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உங்களின் இளமை கால சினிமா கனவுகளுக்கு தமிழக மக்கள்தான் பலிக்கடாவா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டம். சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க முடியாது. 2 பேர் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடரப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனக்கு எதிராக ஒரே நேரத்தில் 4 சம்மன்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்றும் சீமான் சரமாரி கேள்வி. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராவேன் என உறுதி. தனது வீட்டு சுவற்றில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தது அவ்வளவு பெரிய குற்றமா? ஓசூரில் தாம் இருப்பதை தெரிந்து கொண்டே தனது வீட்டில் போலீசார் சம்மனை ஒட்டியதாக சீமான் ஆவேசம். தன் மீதான புகாரில் உரிய திருமண சான்றை காட்டாதது ஏன்? ஓராண்டில் 7 முறை கருகலைப்பு செய்த சாதனையாளன் நானாகத்தான் இருப்பேன் என்றும் சீமான் கிண்டல். இருநூற்று 34 தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளரை அறிவிக்க முடியுமா? கருணாநிதி மகனா அல்லது பிரபாகரன் மகனா? பார்த்து விடுவோம் என்றும் சீமான் சவால். அதிகாரம் நிலையானது அல்ல, காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சற்றும் அஞ்ச மாட்டேன் என்றும் சீமான் ஆவேசம். படித்து பார்ப்பதற்காகவே தங்கள் வீட்டின் முன்பு ஒட்டப்பட்ட சம்மனை கிழிக்க சொன்னேன். சம்மன் ஒட்டுவதற்கென தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சீமானின் மனைவி கயல்விழி பேட்டி. நாங்கள் கைதுக்கு பயந்தவர்கள் அல்ல, எதற்கும் துணிந்தவர்கள்.
நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மீது மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் சீமான் மனைவி ஆவேசம். சீமான் விவகாரத்தில் சட்டம் தனது கடமையை செய்யும். சட்டத்தை நிலைநாட்ட எந்த நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசு தயங்காது என்றும் அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டார். வாகன தணிக்கையின் போது 2 காவலர்கள் மட்டுமே ஈடுபட வேண்டும். கும்பலாக நின்று சோதனையில் ஈடுபடக்கூடாது என்றும் போக்குவரத்து போலீசாருக்கு கட்டுப்பாடு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவ மக்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவ மக்கள் போராட்டம். தடுத்து நிறுத்தி போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை தலைமை செயலகம் நோக்கி ஜனநாயக மாதர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரணி. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திமுகவை எதிர்த்து பேசினால் உடனடியாக கைது செய்யும் தமிழக அரசு பாலியல் புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என நடிகை விந்தியா விமர்சனம். ஹிந்தி என்று தெரியாமலேயே ஆங்கிலத்தை அழிக்கும் நிலையில் திமுகவினர் உள்ளதாகவும் சாடல். திருப்பத்தூரில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. போட்டி போட்டுக்கொண்டு குடங்களை அள்ளிச் சென்ற பெண்களால் பரபரப்பு. நெல்லை மாவட்ட எல்லையில் காற்றின் வேகத்தால் திடீரென அதிகரித்த காற்றாலை மின் உற்பத்தி. காலை நிலவரப்படி 1428 மெகாவாட் அளவில் மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக தகவல். பராமரிப்பு பணி காரணமாக பழனி முருகன் கோவில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தம். மின் இழுவை ரயில் மற்றும் மலைப்பாதையை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தல். சேலத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் தெரிவித்த விவகாரம். அரசு மருத்துவர், செவிலியர்கள் உட்பட 9 பேரை சஸ்பெண்ட் செய்து சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழா. பரதம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம் என பார்வையாளர்களை கவர்ந்த கலைஞர்களின் நடனம். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் மருத்துவ சேவையை போற்றும் வகையில் நாகையில் நடைபெற்ற விழா. செவிலியர் பயிற்சி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. சாலை, மரம், வீடு என திரும்பிய பக்கமெல்லாம் குன்றுகள் போன்று காட்சி அளிக்கும் பனிக்கட்டிகள். முதலாம் உலகப் போரில் உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பிரான்ஸ் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை. ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி. திறமையான இந்திய மாணவர்களை கோல்ட் கார்டு திட்டத்தின் கீழ் பணிக்கு எடுத்துக் கொள்ளலாம். குடியுரிமை பிரச்சினையில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யோசனை. அஜித்குமார் நடிப்பில் உருவான குட் பேட் அக்லி படத்தின் டீசர் வெளியீடு. இரவு 7:03 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,960 ரூபாய்க்கு விற்பனை.
சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 63,680க்கு விற்பனை.